கூட்டிகிட்டு வந்து ஸ்னேகா வந்து எல்லா உண்மையும் சொல்ல வைக்கிறாங்க. சிட்டுவும் வந்து எல்லாத்தையுமே வந்து சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி சிவா டாக்டர் ஃபோனை நான் தான் எடுத்து வந்து மெசேஜ் வந்து சிந்துக்கு அனுப்பிச்சேன். சிந்து தான் அனுப்ப சொன்னா அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து பஞ்சாயத்தில் வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க டாக்டர், இந்த விஷயத்துக்கு சிட்டு சொன்னதெல்லாம் உண்மையா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு சிவா வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. என்ன சொல்லாமல் பார்த்துட்டே இருக்க சிவா, உண்மையை சொல்லு, அப்போ தான் நம்ம கல்யாணம் நடக்கும். இப்போ நீங்கள் உண்மையை சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும் அப்படி சொல்லிட்டு அவங்க அப்பாவும் சொல்கிறாரு. இதையெல்லாம் கேட்டு சிவா அமைதியாக டேய் சொல்லுடா, உண்மையை சொல்லு, அப்போ தான் உனக்கு ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க ஊர்க்காரங்களே, இப்போ எந்த பிரச்சனையும் வராதுடா, இப்போ ஸ்னேகாவை நீ கூட வந்து இணைக்கிறதில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அவங்க அம்மாவும். இதெல்லாம் கேட்டு எல்லாரும் அமைதியாக இருங்க, நீங்கள் சொல்லுங்கள் டாக்டர் அப்படி சொல்லிட்டு பஞ்சாயத்தில் சொல்கிறாங்க. உடனே வந்து பஞ்சாயத்தில் வந்து சிவா வந்து சொல்கிறாரு, இல்லை இந்த சிட்டு போய் சொல்கிறா அப்படின்றாரு. அதை கேட்டு அதிர்ச்சி அடிக்கிறாங்க. இல்லை சிட்டு போய் சொல்கிறாள், ஆமாம் உண்மையிலே நான் தான் வந்து சிந்துக்கு மெசேஜ் அனுப்பிச்சேன், சிந்துவை நான் லவ் பண்ணேன், அதனால தான் மெசேஜ் அனுப்பிச்சேன் போதுமா அப்படின்றாங்க. அதை கேட்டு எல்லா அதிர்ச்சியோட என்ன சிவா எதுக்காக சிவா இப்படிலாம் சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு வந்து ஸ்னேகா வந்து கேட்குறாங்க. என்னமோ நீ கரெக்டுன்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்க, இந்த ஸ்னேகா தான் அந்த சிட்டுவை சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்கா அப்படின்றாரு. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க பஞ்சாயத்து ஆளுங்க. என்ன சொல்கிறேன் டாக்டர், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னோடனே, ஆமாங்க நான் சொல்கிறது உண்மைதான், ஸ்னேகா சிட்டுக்கு அவங்க அப்பாவோட ஆப்ரேஷனுக்கு ஆக வேண்டிய மொத்த செலவையும் அவையே ஏற்றுக்கினான். அது மட்டும் கிடையாது, அவங்க வீட்டுக்கு ஸ்கூட்டர் வாங்கி கொடுத்துருக்கா, அதே மாதிரி அவங்களுக்கு வந்து வட்டிக்கு வாங்கியிருந்தாங்க பணம், அதையும் ஸ்னேகா தான் கொடுத்துருக்கா. இவ்வளோ உதவிகளையும் செஞ்சு எப்படியாவது இந்த மாதிரி வந்து பேச சொல்லி கூட்டின்னு வந்திருக்கா சிட்டுவை அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து என்னம்மா இதெல்லாம் அப்படி சொல்லிட்டு பஞ்சாயத்துக்காரர் கேட்குறாங்க. அது வந்து அப்படின்னோடனே சொல்லுமா சிட்டு, இந்த ஸ்னேகா உனக்கு இந்த உதவியெல்லாம் பண்ணாளா அப்படின்னோடனே சிட்டு வந்து அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. சொல்லுமா அப்படின்னா, ஆமாம் ஐயா இந்த உதவியெல்லாம் ஸ்னேகாமா எங்களுக்கு பண்ணாங்க. ஓ அதுக்காக தான் இந்த மாதிரி பொய் சொல்ல வந்திருக்கியா, உனக்கு எவ்வளோ தைரியம் வந்தால் பஞ்சாயத்தில் வந்து பொய் சொல்வேன். ஐயோ ஐயா நாங்கள் பொய்யெல்லாம் சொல்லலை ஐயா, நான் சொல்கிறதெல்லாம் உண்மைதான் அப்படின்னோடனே, இங்கே பாருமா இந்த மாதிரி வாங்கிட்டு மற்றவங்களுக்கு இந்த மாதிரி கெடுதல் பண்ணுறது தப்புன்னு உனக்கு தெரியலையா, சிந்து உனக்கு என்ன பாவம் பண்ண, அவள் வாழ்க்கை அழிக்க பார்க்குற, ஐயோ நான் அழிக்க பார்க்கல, நான் சொல்கிறதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு அழறாங்க. உன்னே நீ அழுதேன்னா நீ சொல்கிறதெல்லாம் உண்மையாயிடுமா, சம்மந்தப்பட்ட டாக்டரே சொல்லிட்டாரு நீ சொல்கிறதெல்லாம் பொய்யின்னு, எப்படிமா நாங்கள் நம்புறது அப்படின்னோடனே ஸ்னேகா அதிர்ச்சி அடைகிறேன். சிவா ஏன் சிவா இப்படிலாம் பண்ணுற, உண்மையை சொல்லு சிவான்னொன்னே, உண்மையை நான் என்னத்தை சொல்கிறது, இதுதான் நடந்த உண்மை, உண்மையிலே நான் சிந்துவை லவ் பண்ணேன், அதனால தான் இப்படி பண்ணேன் போதுமா அப்படின்றாங்க. அதை கேட்டு இப்போ புரியுதா யார் மேலே வந்து தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு அன்னபூர்ணி சொல்கிறாங்க. இந்த ஸ்னேகா இது மட்டும் கிடையாது பண்ணது, இன்னும் என்னென்ன வேலை சிவாக்கு எதிராக பண்ணியிருக்கா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. அதை கேட்டு பஞ்சாயத்து அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த மாதிரி ஒரு பொண்ணு எப்படி வந்து சிவா நம்புவான், அவனை எப்படி கல்யாணம் பண்ணி வைப்பாங்க முடியும், இதே மாதிரி சிந்துவோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு சிந்து மேலே பழியை போட்டு இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கா. தொடர்ந்து இவ பண்ணது எல்லா வேலையுமே வந்து ரொம்ப தப்பான வேலையாக இருக்குங்க ஐயா, நீங்கள் தான் இந்த பொண்ணை வந்து கண்டித்து அனுப்பணும் ஐயா அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு வந்தீங்கம்மா இந்த மாதிரிலாம் பொய் வழக்கெல்லாம் போடக்கூடாதுமா, இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு, இந்த மாதிரி புருஷன் பொண்டாட்டியை பிரிக்கணும்னு வேலை பார்க்குறது தப்புமா, நீ ஒரு காலத்தில் சிவாவை விரும்பியிருக்கலாம், ஆனால் டாக்டருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, அவருக்குன்னு பொண்டாட்டி வந்தாச்சு, இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் பிரிக்கிற வேலையெல்லாம் பார்க்குறது தப்பு, முன்னொரு வாட்டி இந்த மாதிரி பண்ணியேன்னா அப்புறம் இந்த ஊர்லேயே நீ இருக்க முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பஞ்சாயத்துக்காரங்க. அதெல்லாம் கேட்டு ஸ்னேகா செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. உன்னை ஸ்னேகாவோட அப்பா நான் சொல்கிறது கேளுங்க, உங்கள் பொண்ணை மரியாதை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுங்க, அப்புறம் நடக்கிறதே வேறு அப்படின்னு ஒன்று ஸ்னேகா செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. உன்னை சிட்டு வந்து என்ன பண்ண தெரியாமல் தவிக்கிறாங்க. உன்னை சிட்டுவை பார்த்துட்டு அன்னப்பூரி வந்து இப்படி துரோகம் பண்ணுறியம்மா, உன்னை எங்கள் வீட்டு பொண்ணு மாதிரி தான் நாங்கள் பார்த்தோம், கடைசியில் இந்த மாதிரி பண்ணிட்டாது, இதுக்கப்புறம் என் வீட்டுக்கே வராத, எங்கள் மூஞ்சிலே முடிக்காது அப்படி சொல்லிட்டு அன்னப்பூரி வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டு சிட்டு என்ன பண்ணுறது தெரியாமல் அப்படியே அழறாங்க. இருக்கிறதெல்லாம் கனவா நிஜமானு தெரியாமல் அப்படியே சிந்து வந்து அதிர்ச்சியாக நிற்கிறாங்க. ஏன் டாக்டர் இப்படி பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு